ரேஷன் அரிசி விநியோகம் செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் பல சிக்கல்களில் ஈடுபடுவதாகவும் அவர்களுக்கு தேவையான பண வசதியோ அவர்களுக்கு தேவையான மாத சம்பளத்தையோ அளிப்பதற்கு மத்திய அரசாங்கம் தவறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது கடுமையாக கோபம் கொண்டு Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. வணக்கம். நாடு முழுவதும் ரேஷன் பந்த் அறிவிக்க போகிறார்கள். ஒட்டுமொத்தமாக 18,000 கடைகளில் நாடு முழுவதுமாக அதாவது ரேஷன் விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளத்தை குறிப்பாக கொடுக்க வேண்டும் என்று கூறி தற்போது ரேஷன் பந்த் என்கிற ஒரு மிகப்பெரிய பந்தை இந்தியா முழுவதுமாக நடத்தப் போகிறார்கள். ரேஷன் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை மாதந்தோறும் அடிப்படை சம்பளமாக கருதி அதனை கொடுக்க வேண்டும். சில இடங்களில் ரேஷன் ஊழியர்களுக்கு அவர்களுடைய சம்பளம் உறுதியாக கிடைக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு எழுந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் ரேஷன் அரிசி விநியோகம் செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் பல சிக்கல்களில் ஈடுபடுவதாகவும் அவர்களுக்கு தேவையான பண வசதியோ அவர்களுக்கு தேவையான மாத சம்பளத்தையோ அளிப்பதற்கு மத்திய அரசாங்கம் தவறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது கடுமையாக கோபம் கொண்டு ரேஷன் பந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தற்போது இந்தியா முழுவதும் பிடிஎஸ் அதாவது ரேஷன் கடையை தான் நம்ம பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடையினுடைய தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செய்கிறார்கள். குவிண்டாலுக்கு 95 ரூபாய் சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா இந்த சேலரி அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு பத்தல, போதுமானதாக இல்லை. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துச் செல்வதற்கும் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கும் இந்த ஒரு சம்பள உயர்வு தங்களுக்கு தேவை என்றும் இந்த சம்பள உயர்வை கண்டிப்பாக அடிப்படை சம்பள உயர்வாக கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக வழங்க வேண்டும் என்றும் நாடு முழுவதும் இதனை அளிப்பதாக உறுதியளிக்க வேண்டும் என்று கூறி 18,000க்கும் அதிகமான ரேஷன் கடையை சார்ந்த தொழிலாளர்களும் அதற்கான சக தொழிலாளர்களும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஏனென்றால் ரேஷன் பொருட்கள் ஒழுங்காக விநியோகிக்கப்படவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் மக்கள் சிக்கலுக்குள்ளாவார்கள். இது மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். ரேஷன் பந்த் என்கிற ஒன்றை கொண்டு வந்தால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். மாதந்தோறும் இந்த ரேஷன் அரிசி நம்பியிருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து உணவில்லாமல் நடுத்தருவுக்கு வந்து நிற்பார்கள். அத்தகைய சூழலை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தாமல் இவர்களுக்கு போதுமான ஊதியத்தை வழங்கும் என்று நான் நம்புவோம். இல்லை என்றால் 18,000க்கும் அதிகமான கடைகளை சார்ந்த அதாவது ரேஷன் கடைகளை சார்ந்த ஊழியர்கள் ரேஷன் பந்தை ஆரம்பிக்க போகிறார்கள். இதை ஆரம்பித்து விட்டால் மக்களும் மத்திய அரசாங்கமும் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.